பாஜக இரண்டு தேசிய கட்சிகளுமே சொல்லி வச்ச மாதிரி இன்னும் கேண்டிடேட் லிஸ்ட்டை அறிவிக்காம டிலே பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் திமுக, அதிமுக, ஏன் இப்போ புதிதாக களமிறங்கிருக்கக்கூடிய தாவேகா உட்பட எல்லாருமே கேண்டிடேட் லிஸ்ட்ல அறிவிச்சு பிரச்சாரத்திலே விஜய் அவர்கள் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. திமுகவும் தினந்தோறும் ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. இபிஎஸ் அவர்களும் வாகன பிரச்சாரம் நடத்திட்டு இருக்காரு. இப்படி எல்லாருமே ரேஸ்ல முன்னாடி போயிட்டு இருக்கும்போது காங்கிரசும் பாஜக தேசிய கட்சிகள் ரெண்டும் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பா பாஜகவை பத்தி பார்க்கலாம். எதனால பாஜகவில் டிலே அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம். தாமரை எங்கெங்கெல்லாம் போட்டி போட போகுது அப்படின்றப்போ 27 இடங்களை ஒதுக்கி இருக்கிறாங்க அதிமுக. அந்த 27 இடங்கள் என்னென்ன அப்படின்றது தீர்மானிக்கப்பட்டுச்சு. ஆனா வேட்பாளர்கள் வரும்போது இன்னும் 6 தொகுதிகளுக்கு தான் அந்த வேட்பாளர்கள் யாரு அப்படின்றத பிக்ஸ் பண்ணாம அது இழுபறியாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அந்த 6 தொகுதிகள் என்னென்ன, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா வேட்பாளர்கள் அதிகமாக எல்லாருமே நான் போட்டி போடுறேன், நீ போட்டி போடாத அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஆஸ்பிரன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க இந்த 6 தொகுதிகளுக்கும். அதனால யாரை தேர்ந்தெடுக்குது அப்படின்றது தான் தலைமைக்கு இங்க ஒரு சிக்கலா அமைஞ்சிருக்கு. இன்னொரு பிரச்சனை பாஜகவுக்குன்னு பாத்தீங்கன்னா, பாஜக கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் சிங்கநல்லூர் தொகுதியில போட்டி போடணும்னு சொல்லி ரொம்ப மும்மரமா கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவுக்கு சிங்கநல்லூரை ஒதுக்கவே இல்லை. அங்க அதிமுக தான் போட்டி போடுறாங்க. சோ அண்ணாமலை அவர்களுக்கு இது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி நான் இந்த தேர்தலிலேயே போட்டி போடல அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாரு. ஆனா நீங்க கண்டிப்பா போட்டி போடணும்னு சொல்லி எல்லா கேண்டிடேட்ஸுமே வலியுறுத்திட்டு இருக்காங்க. குறிப்பா கடந்த செவ்வாய்க்கிழமை யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அந்த கமிட்டியில யூனியன் மினிஸ்டர் அறிவுறுத்தி இருக்கிறாரு. அதாவது அண்ணாமலை அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக போட்டியிட போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலேயே அண்ணாமலை அவர்களை ஏதாவது ஒரு தொகுதியில கண்டிப்பா போட்டி போட வச்சிடணும் இந்த 27 தொகுதிகளில் அப்படின்னு பாஜக வலுக்கட்டாயமா அவர்கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பா அண்ணாமலை அவர்களுடைய எதிர்பார்ப்புன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல நான் போட்டி போடணும், கோயம்புத்தூர்ல 6 தொகுதிகளில் ஏதாவது ஒரு இடத்துல நான் போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கோயம்புத்தூர்ல பாஜகவுக்கு ஒதுக்குனதே ஒரே ஒரு தொகுதி தான், அது கோயம்புத்தூர் நார்த். கோயம்புத்தூர் நார்த்ல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போட்டி போடுறாங்க. அங்கதான் அண்ணாமலை அவர்களுக்கு சிக்கலே. ஏன்னா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு வின்னிங் கேண்டிடேட். கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 கமல்ஹாசன் அவர்களை தோற்கடித்து வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு வெற்றி வேட்பாளரா இருக்கிறாங்க. பாஜகவுக்கு கிடைச்சதே 4 எம்எல்ஏ. அதுல ஒரு எம்எல்ஏ, முக்கியமான எம்எல்ஏவா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்கிற பட்சத்துல அவங்க கேட்கிற தொகுதியை அவங்களுக்கு கொடுக்கிறது தான் நியாயம் அப்படின்னு சொல்லி தலைமை அவங்களுக்கு கோயம்புத்தூர் நார்த்தை ஒதுக்கிட்டாங்க. இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு கோயம்புத்தூர் நார்த்தும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ அதனாலேயே இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு, இழுபறி ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. 30 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு பியூஷ் கோயல். குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த 6 தொகுதிகள் என்னென்ன இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாம இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் சவுத், ராமநாதபுரம், மானாமதுரை, அறந்தாங்கி, ஆவடி, புதுக்கோட்டை. இந்த 6 தொகுதிகளிலுமே நிறைய வேட்பாளர்கள் போட்டி போடுறதுக்காக ஈகரா இருக்கிறாங்க. யாரை சூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் பிரச்சனை. கோயம்புத்தூர் இல்ல அப்படின்னோடனே அண்ணாமலை அவர்கள் திருப்பூர் நார்த் கேட்டிருக்காங்க. திருப்பூர் நார்த்ல ஏற்கனவே வேட்பாளர் ஒருத்தர் ரொம்ப மும்மரமா அங்கதான் நான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவருமே ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறாரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்து முன்னணியினுடைய காடேஸ்வர தங்கராஜினுடைய பையன் முருகானந்தம். அவர் திருப்பூர் நார்த்ல போட்டி போடுறேன்னு சொல்லி அவரும் கேட்டுட்டு இருக்காரு. சோ இது அண்ணாமலை அவர்களுக்கு அவர் கேட்ட திருப்பூர் நார்த் தொகுதியுமே ஒரு சிக்கலா அமைஞ்சிருக்கு. புதன்கிழமை, அதாவது நேற்றைக்கு பாஜக கட்சியில இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள், குறிப்பா பியூஷ் கோயல் அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த 6 தொகுதிகளுக்கும் ஒரு லிஸ்ட் ஃபைனல் பண்ணிருக்காங்க. 3 லிஸ்ட் ஃபைனல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 3ல எந்தெந்த தொகுதியில யார் யார் போட்டி போட போறாங்க அப்படின்றத இன்றைக்கு அறிவிப்பாங்க அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்னும் காலதாமதம் படுத்தினா அவங்களுக்கு பிரச்சாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பின்னடைவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த காலதாமதப்படுத்தாம இன்றைக்கே பாஜகவினுடைய வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்றது இன்றைக்கு அறிவிக்கப்படும் அப்படின்றது செய்திகளாக கிடைச்சிருக்கு. ஸோ தேர்ஸ்டே ஃபைனல் லிஸ்ட் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்ல நயனா நாகேந்திரன், மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களும் அங்க பிரசன்ட் ஆயிருக்காரு. அவர் முன்னிலையில கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன மாதிரியான விருப்பு வெறுப்புகள் இருக்கு எல்லாமே தலைமை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பா கேடர்ஸ் மத்தியில நிறைய இடங்கள்ல போராட்டங்கள்லாம் நடத்தப்பட்டுச்சு, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதிமுக நாங்க வேலை செஞ்ச இடங்களை எங்களுக்கு தரல அப்படின்ற மாதிரி அவங்க மத்தியில ஒரு அதிருப்தி இருந்தது. அதையும் நாங்க நோட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத அங்க கமிட்டியில சொன்னதாகவும் செய்திகளானது கிடைச்சிருக்கு. குறிப்பா இந்த பழனி மாதிரியான தொகுதிகள் எல்லாம் பாஜக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்பார்த்து இருந்தாங்க. ஆனா அதிமுக தான் அங்கெல்லாம் போட்டி போடுறாங்க அப்படின்ற அடிப்படையில ஒரு அதிருப்தியானது பாஜகவினுடைய தொண்டர்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. பியூஷ் கோயல் அவர்கள் கிட்ட
கேக்குறாங்க, நாங்க எல்லாம் இந்த தொகுதிகள் எல்லாம் கேட்டிருந்தோமே, நீங்க ஏன் வந்து அந்த தொகுதிகளை வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி பாஜக நடத்தின அந்த மீட்டிங்ல பியூஷ் கோயல் அவர்கள் வந்து என்ன தெரிவிச்சிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, 18ல இருந்து 20 தொகுதிகள் வரை பாஜகவினுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல இருந்த தொகுதிகளை நாங்க பேசி வாங்கிட்டோம். மித்ததெல்லாம் தான் எதிர்பார்க்காம நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பியூஷ் கோயல் அவர்கள் வந்து தெரிவிச்சதாக அந்த மீட்டிங்ல கலந்துகிட்ட ஒரு பாஜகவினுடைய நிர்வாகி செய்தியை வந்து கொடுத்திருக்கிறாரு. சோ இப்படி பாஜகவினுடைய மீட்டிங்ஸ் எல்லாமே போய்கிட்டே தான் இருக்கு. ஃபைனல் லிஸ்ட் கூடிய விரைவில் வந்து சேரும். அண்ணாமலை அவர்கள் அதுல இருப்பாரா அப்படின்றது தான் வந்து ஒரு கேள்வியா மாறி இருக்கு. திருப்பூர் நார்த் அவர் கேட்கிறாரு. திருப்பூர் நார்த்துக்கும் அங்க வந்து வேட்பாளர் ரெடியா இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் நார்த் கேட்கிறாரு. அங்க வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்கிறாங்க. சிங்கநல்லூர் அவர் கேட்ட தொகுதி ஒதுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் அண்ணாமலை அவர்களுக்கு சூழ்ந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தேர்தலில் அவர் போட்டி போடுவாரா போட்டி போட மாட்டாரா அப்படின்றது அவர் கையில தான் இருக்கு. ஆனா தலைமை அவரை எப்படியாச்சும் கண்டெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு தான் விரும்பி இருக்கிறாங்க. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூட கண்டிப்பா அவர் ஏதாவது ஒரு தொகுதியில போட்டி போடணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அவர் எந்த தொகுதியில போட்டி போட போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி கிடைக்கலையே அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மாநில தலைவர் பதவியும் வந்து போயிருந்தது. இப்போ அடுத்ததாக அவர் கேட்ட தொகுதியும் வந்து அவருக்கு கிடைக்கல அப்படின்றப்போ அவருடைய அரசியல் என்னவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ பாஜகவில் இந்த 6 தொகுதிகளில் அண்ணாமலை அவர்கள் திருப்பூர் நார்த் அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை இந்த 6 தொகுதிகள் பிரச்சனையா இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஏதாவது ஒரு இடத்துல அவர் போட்டி போடுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல பகிருங்க. நன்றி.